செய்ய போறீங்க சார்? என்ன சொன்னாங்க செய்ய போறேன்? என்னுடைய ஸ்பெஷல் தான் இன்னைக்கு நான் செஞ்சு தரது தான் உங்க குடும்பமே சாப்பிடணும். இன்னைக்கு நீ யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இன்னைக்கு இந்த கிச்சன் வந்து என்னுடைய கண்ட்ரோல் இருக்கு. நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. நீ யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம தான் சரி. உன்னை யார் டிஸ்டர்ப் பண்ண போறாங்க? பெரிய சமையல்காரன் தான் இருப்ப போலுக்குது. நீ பார்த்தல இந்த மாதிரி எல்லாம் ஆளு கிடைக்கவே இல்ல. முருங்கா இல்ல இல்ல நான் பண்ற சமையல் நீங்க சாப்பிட்டு இன்னைக்கு இந்த வீட்டுல சங்கு சத்தம் கேட்கல. சங்கு சத்தத்துக்கு பிறந்த ரவிராஜ் கடி நான் சங்கு சத்தம்னா போட்டு தர போறீங்களா? அப்படின்றா கொலையா? கொலை அல்ல கலை. எதுக்கு போட்டு தர தானே போறேன்? பாவக்காவை பொடி பொடியா கட் பண்ணி மிக்சியில போட்டு தண்ணி ஊத்தி நல்ல கொதி நிலையில் ஒரு கை நிறைய மண்புழுக்களை அள்ளி அதில் போட தப்பா பேசிட்டு இருக்க லூசு. கோமாளி ஜட்ஜினி அஸ்டேனி கோமாளி எபிசோட்ல என்னதான் கூப்பிட்டுருக்காங்க ஜட்ஜா. நான் சமைக்க ஆரம்பிச்சான்னா எல்லாரும் வாயில எச்சுதான் ஊறும். எதுக்கு உன்னை காரி துப்புறதுக்கா? சார் என்ன பண்றீங்க? துணி துவைச்சிட்டு இருக்கேன். பார்த்தா தெரியல? துணி துவைக்கிறியா? இந்த கிச்சன்ல என்ன பண்ணுவாங்க? சமையல் தான் பண்ணுவாங்க. துணியை துவைப்பாங்க. கேட்டா பதில் சொல்லணும். பதில் சொல்றாங்க உனக்கு. கேட்டா பதில் சொல்ல. அண்ணா உனக்கு வலிக்குதானே? பதில் சொல்ல. ஆனா ஏற்கனவே அவிஞ்சு போய் கிடக்கு. மேற்கொண்டு எரிச்சல கிளப்பாது. இங்க என்ன வேலை சாருக்கு? உனக்கு என்ன தெரியும்? திரும்ப சொல்றேன். இங்க என்ன வேலைன்னு கேக்குறேன். உங்க அப்பா கேளு. அப்பனே கேளே. மரியாதை பேசுறா. அவன் பேசிட்டு இருக்கான். வயசான ஆளுங்களை போய் வந்த போன அது பெரிய மருமகாச்சு கொஞ்சம் மரியாதை இருக்கீங்கன்னு பார்த்தா ஆளாளுக்கு வந்து ஒருத்தன் பாத்திரம் கழுவ சொல்றான், இன்னொருத்தன் பார்த்தா துணி துவைக்கின்ற, நீ வந்து சமையல் பண்ணுன்ற உங்க அப்பா. இதெல்லாம் செய்ய நீ செய்யாம வேற யார் ரவி செய்வாரு? அஞ்சு போட்டு சமைக்கிற மாதிரி தெரியுதா? தெரியுதாவா? அப்படியேதான் இருக்கு. சரி என்ன செய்ய போறீங்க சார்? என்ன சொன்னாங்க செய்ய போறேன்? என்னுடைய ஸ்பெஷல் தான் இன்னைக்கு நான் செஞ்சு தரது தான் உங்க குடும்பமே சாப்பிடணும். இன்னைக்கு நீ யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இன்னைக்கு இந்த கிச்சன் வந்து என்னுடைய கண்ட்ரோல் இருக்கு. நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. நீ யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம தான் சரி. உன்னை யார் டிஸ்டர்ப் பண்ண போறாங்க? உன்னை யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு செய்யற சமையல் பாரு. சரி அப்படி என்ன சமையல் பண்ண போற? உலகமே என்ன பத்தி நீங்க பேச போகுது. உலகம் பேச போதா? ஒரு புது டிஷ் கண்டுபிடிச்சிருக்கேன். 3 டிஷ். அப்படி என்ன டிஷ்? கவலை மீன் தெரியும்ல, அதை நல்லா கழுவி வச்சிருக்கேன். உப்பு மஞ்சள் போட்டு அதையும் பருப்பையும் போட்டு குக்கர்ல ஒரு 10 விசில் விட்டணும். என்னது? என்ன பண்ண போற? இருடா ஏன்டா பதற? ஆமா பருப்பையும் கவலை மீன் போட்டு குக்கர்ல விசில் விட போறியா? மீன் சாம்பார் இது. முன்ன குழம்பு வைக்க தெரியுமா உனக்கு? உங்க குடும்பமே காலையில கடந்து கதறுவீங்க பாரு, அப்படியே அழுவீங்க. ஆமா கதறுவோம் தான். எங்களை விட்டுடுடா கொண்டுடாதுடான்ட்டு மீன் பருப்பையும் போட்டு 10 விசில் விட்டுட்டு அதை நல்லா மத்த வச்சு கட 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 கடன்னு கடைஞ்சிடணும். கடைஞ்சிட்டு தக்காளி வதக்கிட்டு ஒரு 1/2 கிலோ புளியை கரைச்சி அதையும் இதுல ஊத்திட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு மேல ஏத்திட்டாங்க. அருமையான மீன் சாம்பார் ரெடி. பெரிய சமையல்காரன் தான் இருப்ப போலுக்குது. நீ பார்த்தல? இந்த மாதிரி எல்லாம் ஆளு கிடைக்கவே இல்ல. முருங்கா இல்ல இன்னைக்கு இந்த முருங்கால ஒரு புது டிஷ் கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன டிஷ்? வெல்லம் போட்டு முருங்கா பச்சடி பண்ண போறேன். வெள்ள பச்சடி, முருங்கா வெல்லம். இதெல்லாம் உன்னை யாரு செய்ய சொல்றது? ஃபர்ஸ்ட் நீ சொல்ற டிஷ் பேரே அந்த மாதிரி விட்டு பேருங்களே கிடையாது. நீயா கண்டுபிடிச்சியா? இதெல்லாம் மனுஷ தெம்பானா? வேர்ல்ட் குக்கர் கூட பண்ண மாட்டாங்க. நான் பண்றேன். ஆமா வேர்ல்ட் குக்கர் கூட எல்லாம் என்னது வேர்ல்ட் குக்கிங்கா? குக்கு அவங்க கூட பண்ண மாட்டாங்க தான். நீ தான் பண்ணுவ. உன் மூளைக்கு மட்டும் தான் வேலை. ஒரு பெரிய ஷெஃபா போறேன். என்னை வந்து அசால்ட்டா டிச்சிட்டு போடி வந்து எல்லாரும் காலி பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டு ஷெஃபா போறோம். செஃப் நான் பண்ற சமையல் நீங்க சாப்பிட்டு இன்னைக்கு இந்த வீட்ல சங்கு சத்தம் கேட்கல. சங்குராஜுக்கு பிறந்த ரவிராஜ் கடி நான். சங்கு சத்தம்னா போட்டு தர போறீங்களா? அப்படின்றா கொலையா? கொலை அல்ல கலை. எதுக்கு போட்டு தர தானே போறேன்? உன்னோட சமையல சாப்பிட்டா நாங்க டெத்து தான். ஆமா. ஏய் உனக்கு என்ன தெரியும்? எனக்கு எனக்கு சமையல் பத்தி எப்ப பாரு இந்த வந்து கார குழம்பு, வத்த குழம்பு, ரசம், சாம்பார், சிக்கன், மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டுருக்கீங்க. இன்னைக்கு வைக்க போறோம் பாரு ஒரு புது வகையான ரசம். பாவக்காய் ரசம். பாவக்காவை பொடி பொடியா கட் பண்ணி மிக்சியில போட்டு தண்ணி ஊத்தி நல்ல கொதி நிலையில் ஒரு கை நிறைய மண்புழுக்களை அள்ளி அதில் போட அப்படியே வந்து ரசம் வைக்க வேண்டியது. அப்படியே எடுத்து நீ குடிச்சிரு. பாவக்காய் ரசம்
மீன் சாம்பார், முருங்கா வெள்ளை பச்சடி, யார் செய்வா? விதவிதமா செஞ்சிருக்கேன் பாரு. இன்னைக்கு யாரோட கோழி எல்லாம் முடிக்க போறேன்னு தெரியல. உன்ன போய் சமைக்க சொல்லிட்டு போனாங்க பாரு. இன்னைக்கு சமைக்கிற சமையல் சாப்பிட்டு எல்லாரும் மண்டைய போட போறோம். மண்டைய போட மாட்டீங்க, வேற எல்லாரும் வந்து என்னைய வந்து மண்டை மேல கை வச்சு ஆசீர்வாதம் பண்ண போறீங்க. யாரு ஒண்ணுக்கு எல்லாம் சமைச்சப்பா சூப்பரா பண்ணப்பா. எங்களுக்கு போட்டு தரலாம இருந்தா சரி. ஒழுங்கு மாதிரிதான் போறியா? நீ ஒன்னும் சமைக்கும் தேவையில்ல, ஒண்ணும் தேவையில்ல. டிஸ்டர்ப் பண்ணாத. இன்னைக்கு இந்த கிச்சன் என் கண்ட்ரோல்ல இருக்கு. இன்னைக்கு யாருமே கண்ட்ரோல் பண்ண நான் உனக்கு வாய்ப்பு கிடைச்சிக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கியா? சந்தர்ப்பத்தை கேப்ல யூஸ் பண்றியா நீ? டேய் நாளைக்கு பிரியாணி கேட்டாரு, மாப்பிள்ளை பிரியாணி செஞ்சு கொடுங்கன்னாரு எங்க அப்பா. கோழி ஆமா உன்கிட்ட ஆமா. இன்னைக்கு கோழி விக்கிற விலைக்கு ஆடு விக்கிற விலைக்கு நமக்கு பிரியாணி பண்ணா கட்டுப்படி ஆகாது. சரி, அதுக்கு அப்பப்ப இந்த பானை வந்து ஒரு திருட்டு போன புடிச்சுக்கிட்டே இருந்தது. டக்குன்னு புடிச்சு ஒரு முறுக்குனா கைய கழுத்த. எந்த பூனையா? அதான் ஒண்ணு வந்துருந்தா வெள்ளை கலர்ல ஒரு பூனை. டேய் புடிச்சு ஒரு முறுக்குன அது செத்து போச்சு. தூக்கி ஓரமா போட்டு வச்சிருக்கேன். எருமை மாடு. நல்ல தீல வாட்டி தோலை உரிச்சி மஞ்சள் தடவி உப்பு தடவி வாட்டி எடுத்துட்டு வர. அதனுள் ஒரு முயலை 3 நாட்கள் நன்கு நீந்த செய்ய வேண்டும். எங்களை பார்த்தா பூனை கறி சாப்பிடுற மாதிரி தெரியுது அவனுக்கு. எங்களை பார்த்தா காட்டுவாசி மாதிரி இருக்கா அவனுக்கு. ஏன் காட்டுவாசி பூனை கறி சாப்பிடுமா? என்ன பூனை கறி எவ்வளவு நல்லது தெரியுமா உடம்புக்கு? அப்புறம் நீ தின்னுடா. பூனை கறி சாப்பிட்டா ஆள் பெருக்க மாட்டி. அப்பா பாரு அவுத்து புடிச்சு ஓட போறாரு. எங்க அப்பாவை பத்தி பேசிட்டு இருக்க எருமை மாடு. காதுல வச்சா தப்பா நினைக்க மாட்டாரா? அடிக்க என்ன பண்ணுவாங்க? தப்பா பேசிட்டு இருக்க லூசு. கோமாளி ஜட்ஜனே அஸ்டனி. கோமாளி எபிசோட்ல என்னதான் கூப்பிட்டுருக்காங்க ஜட்ஜா. நான் சமைக்க ஆரம்பிச்சான்னா எல்லார் வாயில எச்சுதான் ஊறும். எதுக்கு உன்னை காரி துப்புறதுக்கா? எதுக்கு? எல்லாரும் சாவடிக்கிறதுக்கா? இம்ச. என்ன நீ நினைச்சிருக்க? மாதம்பட்டி ரங்கராஜ் இருக்காருல்ல, யாரு அவரு? அவர் பெரிய ஒரு கேரக்டர் அவரு. சரி, அது பெரிய கலாம் அந்த நாயகரக்கலாம் அவர் தான் சமைச்சாரு. சரி, அவருக்கு ஒண்ணு கலந்தானதா? அவன் அசிஸ்டன்ட். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ரவி, இது அடுக்கவே எடுக்காது ரவி. வேணா ரவி, வேண்டாம். பலாப்பழ பிரியாணி எப்படி செய்யறது நான் தானே சொல்லி கொடுத்தேன் அந்த பையனுக்கு. நீ விட்டு. நான் சொல்லி கொடுத்தா நயன்தாரா கல்யாணத்திலே சமைச்சப்பல அந்த பையன். அப்படியா? என்னோட அசிஸ்டன்ட், அவன் தேர்ட் அசிஸ்டன்ட். ரெண்டாவது அசிஸ்டன்ட் தான் செஃப் தாமு. ஐயோ, மூணாவது அசிஸ்டன்ட் அந்த பையன்ல மறந்துட்டேன் பாரு. உருட்டு வலையில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டை பழகி கொள்ளடா. எல்லா பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல போயிட்டு சேர்ந்துட்டானுங்க வேலைக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு தெரியுமா? பெருமை எப்பயுமே சொல்றது இல்ல வெளியில. நான் சொல்லிட்டேன், தாமு சொல்லிட்டேன். என்ன சொன்னாங்க? சமையல் கத்துக்கிட்டே என்கிட்ட. சரி, செஞ்சு வெளில போய் நான் தான் மாஸ்டர்னு சொல்றாங்க என்கிட்ட. ஊருக்கே தெரியும் அவங்க எப்படி சமைப்பாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் அவுட் இருக்கேன். நீ கிளம்புடா. வெல்லம் போட்டு பச்சடி வைக்கலாம்னு வச்சேன், வந்துட்டான். வெல்லம் போட்டு பச்சடி வைக்க போறாங்க. நீங்க எல்லாரும் போட்டு தரதுக்கு பிளான் பண்ணிட்டு ஏய் எருமை மாடு, எங்க அப்பா போட்டு தர போறீங்க? நீ நீ சமைக்கிறது சாப்பிட்டு நாங்க செத்து தான் போறோம். திருட்டு வேலைக்கு ஊரே போட்டு தள்ளுறோம் தானே. ஏய் பாரு, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? எப்ப பார்த்தாலும் எங்க அப்பாவை திருடன் திருடன் சொல்லிட்டு இருக்க. திருடன் நீ பாத்தியாடா? இந்த முருங்கா எங்க வந்துச்சுன்ற எங்க வந்தது? பக்கத்து வீட்டுல இருந்து திருடி தான் வந்து கொடுத்தாரு. மாப்பிள்ளைக்கு முருங்கா சாம்பார் வைங்கன்ட்டு. நான் ஒரு போனா போதுட்டு ஒரு 1/2 கிலோ கவலை மீன் வாங்கிட்டு வந்து அதை வேக வச்சு பருப்போட சேர்த்து கடைஞ்சி வச்சிருக்கேன். ஐயோ, எனக்கு மயக்கம் வருது. நீ சமையல் சொல்றத பார்த்தாவே இன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி தான் உள்ளது. இன்னைக்கு எல்லாருமே பட்னி. உன்னை போய் நம்பி வேலை சொன்னாங்க பாத்தியா? அவங்க கிட்ட சொல்லணும். ஹாஸ்பிடலுக்கு சொல்லிடு, ஆம்புலன்ஸ் சொல்லிடு போ. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. என்ன எதுக்கு ஆம்புலன்ஸ் சொல்லணும்? ஓடி போ. இரு, ஆம்புலன்ஸ்ல யாரு ஏத்துறாங்கன்னு பாப்போம். ஜிஹெச் வார்டுதா போ. அதான் யாரு ஏத்துறாங்க பாப்போம். நான் சொல்லிட்டு வரேன் இது அவங்க கிட்ட. ஜிஹெச் வார்டியே சுத்தரிக்கு வாங்க. என் பேரு ரவிராஜ். மனுஷனடா நீ. போ போ. நல்ல நாள் அதுவும் என்னமா பேசிட்டு இருக்க? நீ எல்லாம் உருப்படவே மாட்டேங்க. அப்புறம் சொல்ல மாட்டேங்க. என்ன? என்ன? பெனாயில். பெனாயில். இது என்ன பண்ணுவாங்க வச்சு? வீடு கிளீன் பண்ணுவாங்க, பாத்ரூம் கழுவுவாங்க. இன்னைக்கு தான் உங்களுக்கு தேவைப்பட போகுது. போ. ஏய், என்ன பண்ண போற இத வச்சு? நீ காபி போட போறேன்டி. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். ரவி, நீ என் குடும்பத்துல பகையில பழி வாங்கலாம் நினைச்சிட்டு இருக்க. எங்க அம்மா போட்டு தரலாம் பாக்குறேன். நீ அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? லூசே, எருமை மாடே. சாக்லேட் காபி கேள்விப்பட்டிருக்கல, கேப்பச்சினோ கேள்விப்பட்டிருக்கல, அது மாதிரி ஃபினாயில் காஃபி ஸ்பெஷல் அது. ஃபினாயில காய்ச்சி நீ சாப்பிட்டு காட்டு ஃபர்ஸ்ட். நீ சாப்பிட்டு காட்டுற ஃபர்ஸ்ட். ஏன் இப்படி உயிரை எடுத்துட்டு இருக்க? இருக்கிற பொருள் எல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே. நீ தயவுசெய்து கிளம்பா. நீ ஒன்னும் சமைக்கணும் தேவை, ஒன்றும் தேவை. முன்ன போய் சமைக்க சொன்னாங்க பாரு. இவனுக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே கிடையாது. எவனை வேலை வாங்கணும்னு தெரியாது. ஒரு புது டிஷ் கண்டுபிடிச்சிருக்கேன், சொல்லிட்டா? திரும்பவும் இல்ல